கூடாரம் வழங்கும் நல்ல விதை. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை நல்ல விதைங்கிற சத்தியத்தின் மூலமாய் தேவன் இந்த நாளிலே கர்த்தர் ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தை மூலமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இதை கேட்குற, இதை பார்க்கிற உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் எதிரான காரியங்களை தேவன் மாற்றி ஒரு ஆசீர்வாதமாய் என் ஆண்டவர் விளங்கச் செய்வாராக. இந்த நாளிலும் கூட எஸ்தர் 9ஆம் அதிகாரம் வசனம் 1 எடுத்து வாசிக்கும்போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எஸ்தர் 9:1 எடுத்து வாசிக்கும்போது, ராஜாவின் வார்த்தையின்படி அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுவதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 3ஆம் தேதியிலே யூதரின் பயங்கர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்த நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பயங்கரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. அந்த நாட்களில் 127 நாட்டு யூத ஜனங்களுக்கு சூசா நகரிலே அடிமைத்தன வாழ்விலையும் பலவிதமான போராட்டங்களில் வாழ்ந்து வந்த தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்ட அந்த கையெழுத்தை தேவன் மாற்றி அமைத்தார். அந்த ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று எழுதப்பட்ட அந்த சாபமான எழுத்துக்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். எனக்கு பிரியமான அன்பான தேவ ஜனங்களே, இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் இருக்கும் என்றால் உங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக, உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக, உங்கள் தொழிலுக்கு விரோதமாக, உங்கள் வாழ்வாதாரத்துக்கு விரோதமாக எப்பேற்பட்ட சாபங்களும் எப்பேற்பட்ட தடைகளும் இருந்தாலும் இந்த நாள் விசுவாசிக்கிற உங்கள் வாழ்க்கையில் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் நிச்சயமாகவே அந்த எதிரான காரியத்தை ஆண்டு மாறச் செய்வார். அல்லேலூயா. எதிரான காரியம் மாறுதலாய் மாறும். இதை விசுவாசிக்கிற உங்கள் வாழ்க்கையில் எதிரான காரியம் மாறும் என்று ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு பண்ணுகிறார். எப்பேற்பட்ட பிரச்சனைக்குள்ளாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சாபத்துக்குள்ளே இருந்தாலும் இந்த நாளிலே ஆண்டவராகிய தெய்வம் விசுவாசிக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எதிரான காரியத்தை மாறுதலாய் மாற பண்ணி வாழ்க்கையில் ஒரு செழிப்பை உண்டாக்கப் போகிறார். அல்லேலூயா. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தில் வசனம் 20 எடுத்து வாசிக்கும்போது, அன்னைக்கு யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள், அவன் வாழ்ந்த அந்த கானான் தேசத்தில் அவன் சொந்த குடும்பத்தால் தள்ளப்பட்டான். அதே அந்த எகிப்துக்கு அவனை ஆண்டவர் கொண்டு போன விதம் வித்தியாசமானது. 20 வெள்ளிக்காசுக்கு அவனை விற்று போட்டு செய்யாத தவறுக்கு அவன் சிறையிலே அவன் அகப்பட்டான். அவன் வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் சொல்ல முடியாதவைகள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவருடைய வல்லமை யோசேப்பு கூட இருந்ததுனால, யோசேப்பு கூட பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்ததுனால அந்த தீமையை நன்மையாக மாற பண்ணினார் என்று தேவனை குறித்து உற்சாகமாய் பேசின அந்த யோசேப்பை கொண்டு பார்க்கிறோம். ஆதியாகமம் 50:20 வாசிக்கும்போது அந்த சகோதரர்களுக்கு மத்தியில் யோசேப்பு சொல்லுகிறான், தீமை எனக்கு செஞ்சீங்க, அந்த தீமையை தேவன் எனக்கு நன்மையாக மாற பண்ணினார் என்று சொன்னான். அல்லேலூயா. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 25-27 வாசிக்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடத்தும் போது தாகம் எடுத்த போது அவங்க வாழ்க்கையில் தண்ணியை பார்க்குறாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் கசப்பாக இருக்குது. அவங்களுக்கு ருசி இல்லாத காரியத்தை அவங்க சொல்லுறாங்க, வேதனைப்படுறாங்க. ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் மக்களுக்காக மோசே மூலமாய் மாறாவின் அந்த தண்ணியை ஆண்டவர் மதுரமாய் மாறச் செய்தார். எதிரான காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் உண்டானது. எதிரான பிரயாணத்தில் ஆண்டவர் சமூகத்தில் வந்த பிள்ளைகளுக்கு
தாகம் கூட அவங்க வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமாக இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட ஆண்டவர் இந்த மாறாவை மதுரமாய் மாற பண்ணினார். அவங்க வாழ்க்கையில் வனாந்தர பயணத்தில் எதிரான சூழ்நிலையை ஆண்டவர் மாறுதலாய் மாறி இஸ்ரவேல் ஜனங்களுடைய தாகத்தை தீர்த்து ஆசீர்வதித்தார். உபாகமம் 23 அதிகாரம் 5 எடுத்து வாசிக்கும் போது, சாபத்தை ஆசீர்வாதமாக மாற பண்ணும் தேவன். அல்லேலூயா. எப்பேற்பட்ட சாபத்துக்குள்ள வாழ்ந்தாலும் ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவார். அல்லேலூயா. காரணம் இல்லாமட்ட சாபம் தங்காது என்று நீதிமொழியில் வாசிக்கிறோம். 26:2 வாசிக்கிறோம். அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும், தகைவலான் குருவி பறந்து போவது போலும் காரணமில்லாமட்ட சாபம் தங்காது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 3 வாசிக்கிறோம். இனி ஆண்டவர் விசுவாசிக்கிற பிள்ளைங்க, ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு சாபம் இராது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எதிரான சாபங்களை ஆண்டவர் இன்னைக்கு மாற்றி மாறுதலாய் மாற பண்ணுகிறார். அல்லேலூயா. 2 சாமுவேல் 22 அதிகாரம் 29 எடுத்து வாசிக்கும் போது, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருளாய் இருந்த வாழ்க்கையை அந்த இருளை தேவன் மாற்றுகிறார், வெளிச்சமாக மாற பண்ணும் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் இருளான வாழ்க்கையை தேவன் மாற்றி வெளிச்சத்தில் நடத்துகிறார். அந்த வெளிச்சம் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையானது விசுவாசிக்கும் போது உங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம் என்று 119 சங்கீதம் 105 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் எடுத்து வாசிக்கும் போது 6 அதிகாரம் 23 எடுத்து வாசிக்கும் போது, வேதமே வெளிச்சம், கட்டளையே விளக்கு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. இப்படி நம்முடைய ஆண்டவர் நம்ம பிள்ளைகளுடைய இருளை மாற்றுகிறார். அல்லேலூயா. ஏசாயா 45 அதிகாரம் 2 பார்க்கும்போது, கோணலானவைகளை வாழ்க்கையில் நடக்கிறதான பிரச்சனைகளை, விளைவினத்தை, சாபங்களை, கண்ணீரை, துக்கத்தை ஆண்டவர் கோணலாய் வாழக்கூடிய சாபங்களை ஆண்டவர் செவ்வை பண்ணுகிற தேவனாய் நம்மத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையான காரியங்களிலிருந்து ஆண்டவர் ஒரு செவ்வையாக, ஒரு நேரான வழியாக, அன்னைக்கு எலேசரை கர்த்தர் நடத்தி வந்தார். ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்போது எலேசர் சொல்லுகிறான், பெத்துவேல் வீட்டில் என்னை கர்த்தர் நேரான வழியில் நடத்தி வந்தார் என்று சொன்னான். அல்லேலூயா. நிச்சயமாகவே ஆண்டவர் நடத்துகிற காரியம் நேரான வழியாக இருக்கும். அதே போகிறோம் தேவ பிள்ளைகளுக்கு அவர் நடத்துகிற பாதைகள் எப்படி இருக்கும்னா ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுவதாக. கடைசியாக சங்கீதம் 30:11 வாசிக்கும் போது, புலம்பல்களை, வாழ்க்கையில் உள்ள புலம்பல்கள், வாழ முடியாத பிரச்சனைகள், கண்ணீர், நிந்த அவமானங்கள், குடும்பத்தை நடத்த முடியாதபடிக்கு கடன் பிரச்சனைக்குள்ளே இருக்கிற இந்த புலம்பல்களை இந்த நாள் விசுவாசிக்கிற உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஆனந்த களிப்பாய் மாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். உங்கள் புலம்பல்களை கர்த்தர் மாற்றுவார். இதை கடைசியாக உங்கள் வாழ்க்கை இனி புலம்பலே இராதபடிக்கு தேவன் அந்த புலம்பலை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஆனந்த களிப்பாக, மகிழ்ச்சியாக மாற பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிற உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாகவே ஆண்டவர் எதிரான காரியம் உங்கள் வாழ்க்கையில் இன்று மாறுதலாய் மாறும். அல்லேலூயா. பிலிப்பியர் 4:19 குறைவுகளை நிறைவாக மாற பண்ணுகிற நம்முடைய ஆண்டவராக இயேசு. உங்கள் வாழ்க்கையில் இனி எதை விசாரித்தாலும் குறைய காணப்பட மாட்டீங்க. யோபு சொல்கிறாப்புல 3:25 அல்லேலூயா. உங்கள் வீட்டை விசாரிக்கும் போது ஒரு குறையும் காணப்பட மாட்டீங்க. ஆண்டவரை நம்புறவங்க, விசுவாசிக்கிறவங்க வாழ்க்கையில் இனி குறைவே கிடையாது. எதிரான காரியம் மாறும், எதிரான கண்ணீர்கள் மாறும், புலம்பல்கள் மாறும், கசப்பு மாறும், சாபம் மாறும். அல்லேலூயா. தீமையை ஆண்டவர் மாற்றுகிறார், இருளை மாற்றுகிறார். விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு ஆராதனை 10 மணி முதல் நார்காபுரத்தில் நடைபெறும். 2வது சனிக்கிழமை உபவாச கூடுகை மற்றும் திருவிருந்து ஆராதனை நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை முழு இரவு ஜெபம் நடைபெறும். நமது கூட்டங்களில் கலந்து சாபக்கட்டுகளிலிருந்து, பாவக்கட்டுகளிலிருந்து, பில்லி சூனியம் நோயிலிருந்து விடுதலை பெற்று செழிப்பாய் தேவன் மாற்ற உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி:
பாஸ்டர் எஸ் சகரியா, நன்மையின் கூடாரம் சபை, கீழக்கரந்தை போஸ்ட், தூத்துக்குடி மாவட்டம் 628904. 24 மணி நேர ஜப உதவிக்கு 9441711214 9965925934.